ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சத்யநாராயண பிரசாதமாக நான் பச்சை பயிரில் அப்பம் பண்ணியிருந்தேங்க. இது ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணி எடுத்தேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குழிப்பணியார சட்டியில் போட்டு எடுத்துடலாங்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எண்ணெய் பதார்த்தம் விரும்பக்கூடிய குழந்தைங்களுக்கு இது ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ் தாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சத்யநாராயணரை வணங்குங்க, வளம் பெறுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல். பச்சை பயிறு அப்பம் செய்கிறதுக்கு 200 கிராம் பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வீசம்படி பச்சரிசி எடுத்துக்கோங்க, அதாவது 100 கிராம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கழுவி 2 வாட்டி கழுவி அதுக்கப்புறம் நல்லா ஊற வைக்கணுங்க. நல்லா 2 வாட்டி அலசி கழுவியாச்சுங்க. 2 வாட்டி 3 வாட்டி கழுவியாச்சுங்க. இப்போ இதை 4 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அரைச்சி நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் தூள்லாம் சேர்த்து நம்ம தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம அப்பம் சுடலாங்க எண்ணெயில். இந்த அளவுக்கு நைஸாகவும் இல்லாமல் குறகுறப்பாகவும் இல்லாமல் திப்பி திப்பியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்பத்துக்கு ஊற வச்ச மாவை தண்ணி வடிச்சிட்டு இப்போ இதில் 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை ஒரு 12 ஸ்பூனு, தேங்காய் சில்லு போட்டது ஒரு அரை மூடி இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியதாங்க. நாட்டு சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய் தூள் எல்லாம் கலந்தாச்சுங்க. நல்லா கலந்து வச்சுருக்கேங்க. இப்போது இதுலேருந்து ஒரு அரை கரண்டி, இது மாதிரி சின்ன கரண்டியில் அரை கரண்டி எடுத்து எண்ணெயில் விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. அரை கரண்டி எடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் திருப்பி விட்டு பொன்னிறமானோன்னு எடுத்துடலாங்க. இப்போது திருப்பி வச்சாச்சுங்க, திருப்பி விட்டாச்சுங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துடலாங்க. இந்த மாதிரி பொன்னிறமானோன்னு எடுத்தாச்சுங்க. அடுத்த இது வெந்துக்கிட்டு இருக்குங்க எண்ணெயில். இந்த மாதிரி பொன்னிறமானோன்னு எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக உள்ளெல்லாம் வெந்திருக்கு பாருங்கள். சாஃப்டாக இருக்குங்க, உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஒரு கரெக்ஷனுங்க, 100 கிராம் அரிசிக்கு பதிலாக பச்சரிசி 50 கிராம் போடுங்க. அப்போ இன்னும் சாஃப்டாக இருக்குங்க.